வெல்கம் டு ஒய்கே டிவி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. பிக் பாஸை பொறுத்தவரைய எப்பொழுதுமே அது ஒரு காம்படிட்டிவான கேமு. அது ஒரு ஹவுஸாக இருக்கிறப்பவே அது எப்பொழுதுமே ஒருத்தர் நம்ம யாரை எப்போ காலி பண்ணலாம், எப்போ மேலே வரலாம், யாருக்கு தொடர்ந்து பப்ளிக் சப்போர்ட் இருக்கோ அவங்கள எப்போ அடித்து காலி பண்ணலாம் அப்படின்னு ஒரு காம்படிட்டிவான ஒரு கேமாக இருக்கும். ஸோ பிக் பாஸ் ஹிந்தி சீசன் 7 பொறுத்தவரைய பிக் பாஸ் ஹவுஸு ஸ்மால் பாஸ் ஹவுஸ்னு 2 வீடாக பிரித்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இப்படி பிரித்தோன்னா அந்த பிரித்ததன் மூலமாக வரக்கூடிய சண்டேல கண்டென்ட் கிடைக்கும், அது இந்த நிகழ்ச்சியுடைய டிஆர்பி அதிகரிக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அந்த ஹிந்தி பிக் பாஸ் ரொம்ப பயங்கர டாக்ஸிக்கா போய் வேற மாதிரி போன உடனே 28வது நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 வீடையும் ஒன்னாக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு ஃபெயிலியரான மாடல். அந்த ஃபெயிலியரான மாடலை தான் போன சீசன்ல கொண்டு வந்தாங்க. போன சீசன்ல என்ன பண்ணாங்கன்னா பிக் பாஸ் ஸ்மால் பாஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. இந்த முறை மீண்டும் பிக் பாஸ் ஸ்மால் ஹவுஸ்னு வரப்போகுது. விஜய் சேதுபதி வரக்கூடிய இந்த பிக் பாஸும் 2 வீடா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு. என்னது, திரும்பவும் 2 வீடா, செத்தாண்டா சேகர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சாதாரணமாகவே பிக் பாஸ்ங்கிறது ஒரு டாக்ஸிக்கான ஒரு கேம் ஷோ தான். இப்போ உதாரணத்துக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் அசீமு, ஒரு பக்கம் விக்ரமன். அசீமுக்கு ஆதரவான அவருடைய நண்பர்கள் ஒரு பக்கமும், விக்ரமனுக்கு ஆதரவான நண்பர்கள் ஒரு பக்கமும் அது பயங்கரமா பிரச்சனை பண்ணிப்பாங்க. யாரை யாரு காலி பண்றது, எப்ப யாரை கீழே தள்ளுறது அப்படிம்பாங்க. ஒரு சில நண்பர்கள் ஒரு வாரம் இந்த குரூப்ல இருப்பாங்க, ஒரு வாரம் அந்த குரூப்புக்கு போவாங்க. வீக்கெண்ட்ல யாருக்கு கைத்தட்டு வருதோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏடிகே அப்படிங்கிறவர் இந்த பக்கம் இருப்பார், அந்த பக்கம் இருப்பார், மாறி மாறி போவார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியில் யார் டைட்டில் ஜெயிச்சா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த பிக் பாஸ் ஸ்மால் பாஸ்ன்னு பிரியிறப்ப ஒரு குறிப்பிட்ட இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் அவருக்கு வேண்டிய ஒரு நண்பர்களா பழகுறாங்க. அப்படிங்கிறப்ப யாரை கேப்டன் ஆக்கணுங்கிறதுல இருந்தே இந்த கேம் ஆரம்பிச்சிடும். யாரை கேப்டன் ஆக்கணுங்கிறதுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் ஆரம்பிக்கும். அப்புறம் உன்னை நான் கேப்டன் ஆக்குறேன், என்ன நீ ஸ்மால் பாஸுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு பேசிப்பாங்க. இப்ப ஸ்மால் பாஸுக்கு அனுப்புறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். வேணும்னே பிடிக்காதவங்கள அனுப்புவாங்க. அதாவது முதல்ல ஸ்மால் பாஸ்ங்கிறது ரொம்ப ஒரு தண்டனைக்குரிய இடம், அங்க சர்வே பண்றதே கஷ்டம்னு இருந்துச்சு. ஆனா அங்க அர்ச்சனா இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம், விசித்ரா எல்லாம் போனதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி மாறி ஸ்மால் பாஸ்ல இருக்கிறவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி மக்களுக்கு அவங்க மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகி ஸ்மால் பாஸ்ல உள்ளவங்க பயங்கரமா இதுவாயிட்டாங்க. இப்ப என்னன்னா இது ரொம்ப டாக்ஸிக்கா எங்க மாறுது அப்படின்னா, என்ன நீ ஸ்மால் பாஸ்க்கு அனுப்பிச்சிட்டியா, என்ன நீ வேலை வாங்குறியா, இரு நான் உன்னை திருப்பி பழி வாங்குறேன், அடுத்த வாரம் நான் உன்னை இங்க அனுப்புறேன் பாருன்னு 2 குரூப்பா வெர்டிகலா பிரியுது. இந்த வெர்டிகலா பிரியறதுனால இந்த கேம் பயங்கர டாக்ஸிக்கா மாறுது. அந்த டாக்ஸிக்கா மாறுறப்ப ஒரு குரூப் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. யாராவது ஒத்தனை கார்னர் பண்ணி அவன் என் கையை பிடிச்சி இழுத்தான், அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவனுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்து அவனை வெளியில அனுப்புற லெவலுக்கு இந்த விரோதம் போயிடுச்சு. போன சீசன்ல இதுதான் நடந்தது. அதாவது டீம் ஏ டீம் பின்னு பிரிஞ்சு ஒரு பக்கம் மாயா, பூர்ணிமா, சரவண விக்ரம், இவங்கெல்லாம் ஒரு குரூப். இவங்களை சேர்ந்தவங்க எல்லாம் நிக்சனு, அந்த இவங்க வனிதா பொண்ணு ஜோவிகாவா அந்த பொண்ணு, இவங்கெல்லாம் ஒரு டீம். இந்த பக்கம் விஷ்ணு, தினேஷ், கூல் சுரேஷ், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு பக்கம். இந்த 2 குரூப்லையும் இல்லாம அர்ச்சனா தனியா ஒரு பக்கம். ஸோ இதுல தான் இவங்க மோதினாங்க. இப்படி மோதி கடைசியில் அர்ச்சனா வின் பண்ணாங்க டைட்டில. ஸோ இது என்னன்னா, இது டாக்ஸிசிட்டியை அதிகப்படுத்தும். இது கேமோட இன்ட்ரெஸ்டை ஸ்பாயில் பண்ணும். ஏன்னா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் அப்படிங்கிறது டாஸ்க் விளையாண்டு அவங்க சம்பாதிக்கணும். போன சீசன்லாம் என்ன பண்ணாங்கன்னா கடனா கொடுத்துட்டாங்க. இவங்க போய் கடனா உள்ள போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. யாருமே கடனை அடைக்கவே இல்லை. இது ஒரு போன தடவை கடங்கார பிக் பாஸா தான் இருந்தது. அந்த டீம் ஏவோ டீம் பியோ அதுல 2 இல்லாதவங்களோ, அந்த மணிச்சந்திராவா இருக்கட்டும், எவனுமே கடனை அடைக்கவே இல்லை. கடைசி வரைய கடங்கார பசங்களா தான் வெளியில போனாங்க. அது டைட்டில் ஜெயிச்சாலும் சரி, டைட்டில் ஜெயிக்கலனாலும் சரி, அப்படிதான் போனாங்க. ஒரு சின்சியாரிட்டி இல்ல. நம்ம ஒரு டாஸ்க் விளையாண்டு கடன் அடைக்கணுங்கிற உணர்வு இல்ல. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் வச்சு இவங்களை
ப்ரெஷர் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஒட்டு மொத்தமா ஸ்பாயில் ஆகி போன சீசனே குட்டிச்சோரா போச்சு. அது வந்து ஜெயிச்சவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், தோத்தவங்களுக்கு வருத்தமா இருந்திருக்கும். ஆனா ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டாக்ஸிக் சீசனா போன சீசன் அமைஞ்சது அப்படின்னா அது வந்து அதுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்காது. ஆனா இந்த முறையும் 2 வீட்டை கொண்டு வந்து குட்டிச்சோறு பண்ணி கேமை ஸ்பாயில் பண்ணி எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு கேப்டனை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டியவங்களை வந்து பிக் பாஸ் வீட்டில் வச்சுக்கிட்டு வேண்டாதவங்களை ஸ்மால் பாஸ்க்கு அனுப்பி இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு வார் மாதிரி ஆக போகுது. 2 டீமா பிரிஞ்சு கட்டி உருள போறாங்க. ஹிந்தி பிக் பாஸ்லயே அதை வந்து சரியா வரல, இது டாக்ஸிக்கா போகுதுன்னு அவங்க 28வது நாள் 2 வீட்டையும் ஒன்னாக்கி மாத்திட்டாங்க. பட் விஜய் சேதுபதிங்கிறவர் வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு லோக்கல் மேட்சஸ் விளையாடாதவர். அவருக்கு பிக் பாஸ்ல அனுபவம் கிடையாது. அவர் 2 ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு. ஒன்னு நம்ம ஊர் ஹீரோ, அப்புறம் மாஸ்டர் செஃப். 2மே ஃபிளாப். அவரால் வந்து ஒரு எபிசோட கூட இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியல. ரொம்ப ரொம்ப ரசிகர்களால கழுவி ஊற்ற 2 ஷோவும் ஃபிளாப் ஆச்சு. அவரால் இந்த 2 வீட்டெல்லாம் சமாளிக்கவே முடியாது, ரொம்ப சிரமப்படுவாரு. விஜய் சேதுபதிக்கு இந்த பிக் பாஸ் வந்து மிகப்பெரிய சோதனையா இருக்கும். செத்தாண்டா சேகர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிக் பாஸ் இருக்கும். 2 வீடுங்கிறது அவருக்கு கூடுதல் பனிஷ்மெண்ட். ஒரு வீடா இருந்தா கூட அழகா சமாளிப்பாரு. இப்ப வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் 2 வீடுன்னு வருது. 2 வீடா இல்லாமல் ஒரு வீடா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்காது. இப்போ சீசன் 5 மாதிரி அந்த நம்ம ராஜு வந்த சீசன் மாதிரி ரொம்ப ஹாப்பியா ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் சில விஷயங்கள் இருந்தா கூட பெரும்பாலும் டாக்ஸிக்கா இருக்காது. ஆனா 2 வீடா பிரிச்சாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிக் பாஸ் ஆடியன்ஸ் மத்தியில 2ஆ பிரிஞ்சு வெளியில வந்து ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு எதிராக யார் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் அவங்க வீடுல உள்ளவங்களெல்லாம் தப்பா பேசுற மாதிரி போய் அது மாதிரி வேற மாதிரி போயிடும். அந்த ரெட் கார்டு கதவை திறந்து வச்சு ஒண்ணுக்கு போயிட்டு ரெட் கார்டு வாங்கினவரும் லைஃப்ல ஒன்றும் பெருசா கிளிக்கல. அவரு அதோட அவ்வளவுதான். அவருக்கு ஒன்றும் பட வாய்ப்புகளும் வரல. அந்த 100 நாள் கூவினவங்க எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டா ஒன்றும் பண்ணல. அவர் திருப்பி வரப்போறாருன்னு கூவிட்டு இருக்காங்க. அவர் திருப்பி வர்ற மாதிரியான நிலைமையும் இல்லை. ஏன்னா உச்சா பிரதீப் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போனதோட மிச்சம் தான். அது அவருக்கு எந்த பலனும் கிடைக்கல. இந்த டாக்ஸிசிட்டி இந்த மாதிரி இதை வளர்க்க தான் உதவுனுச்சு. இதை வச்சு மைலேஜ் எடுக்க சில பேர் அதை பயன்படுத்திட்டாங்களே தவிர ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிக் பாஸா இல்லை. ஒரு ஹியூமனுடைய மைண்ட் ஒருத்தனை வந்து 100 நாள் போன் இல்லாம எந்த விதமான வெளி உலக தொடர்பும் இல்லாம ஒருத்தன் உள்ள இருந்தான்னா அவன் எப்படி ஆக்ட் பண்ணுவான், ஒரு பிரச்சனையில ஒரு பிரச்சனையை சந்திச்சா அவன் எப்படி செயல்படுவாங்கிறத பாக்குறதுக்கு தான் நம்ம பிக் பாஸை பாக்குறோமே தவிர 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணணுங்கிறத நம்ம பிக் பாஸ் பார்க்கல. அதனால இந்த 2 வீடு கான்செப்ட் சரியா வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. 2 வீடா இல்லாமல் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இப்ப வரக்கூடிய அப்டேட் வந்து 2 வீடுங்கிறாங்க. பார்ப்போம் இது எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம்.